என் பேர் பிரகாஷ். நான் வந்து பைலான் லாஜிஸ்டிக்ஸில் அமேசானில் வந்து பைலான் லாஜிஸ்டிக்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே சம்பளம் வந்து பாக்கி வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. போன மாதம் சம்பளத்தை இந்த மாதமோ, இந்த மாதம் சம்பளத்தை அடுத்த மாதமோ இப்படியே ரொட்டேஷனே தான் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ வந்து எங்களை கேட்காம வந்து அவங்க வந்து வெண்டார் மாற்றிட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து பழைய வெண்டார் இல்லாமல் இப்போ நியூ வெண்டார் இருக்காரு. இந்த நியூ வெண்டார் வந்து இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து எடுத்திருக்காரு. அவரோட சம்பளம் எங்களுக்கு வந்துச்சு. இப்போ ஓல்டு வெண்டாரோட நேம் வந்து கப்பில். அவங்க வந்து மார்ச் மாத சம்பளத்தை இன்னும் எங்களுக்கு ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னுமே எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாரு. சார் நாங்கள் டெலிவரி பண்ண காசை உங்களுக்கு அமேசான் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது ஏன் வரலன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவரோட இஷ்யூவை வந்து எங்களோட மேலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் எங்களோட வேலையை, எங்கள் வீடு குடும்பத்தை எல்லாத்தையும் ஓட்ட முடியும். நான் மட்டும் இல்லை, எங்களை இருக்க எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்றதோ இல்லை எங்களோட அன்றாட வேலையை எல்லாமே பண்ண முடியும். இதை வந்து அமேசான் வந்து தலையிட்டு இதை ஒரு சிறப்பான முடிவு எடுத்து எங்களுக்கு கொடுத்துடணும். அதுவும் இல்லாமல் வந்து எங்களோட 30 பேர் சேலரி வந்து 26 லட்ச ரூபாய் கிட்ட வருது. எங்கள் 26 லட்சத்தை நாங்கள் வந்து எச்ஐடி ஆய்வாளர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு கொடுப்பாருன்னு நினச்சிருக்கோம். நாங்கள் நிறுவனத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. மார்ச் மாதம் சம்பளம் வந்து ஏப்ரல் 20க்குள்ளே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்து சார் வந்து சொன்னாங்க. 20 வந்து கொடுக்கவே இல்லை. 20 கொடுக்கலன்னு சொல்லிட்டு 23 வந்து நாங்கள் கேட்டோம். இன்னும் வந்து பேசல. நம்ம இது 6 வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க, மே 6 கம்பல்சரி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் மே 6 வெயிட் பண்ணி பார்த்தோம். மே 6 வரவே இல்லை. மே 8 வரையும் வெயிட் பண்ணோம். மே 8 நேற்று அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இன்னுமே என்னால் முடியாது, இன்னுமே என்கிட்ட ஃபண்டு இல்லை, இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ஜூன் 10 வரையும் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நாங்கள் ஜூன் 10 வரையும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து எங்களுக்கு ஓனரும் கிடையாது. ஏன்னா ஓனரே அவர் மாறிட்டு போயிட்டாரு. நேற்று இதெல்லாம் நாங்கள் இது வச்சுதான் அவங்களோட அப்பா வந்து குமரன் செல்ஸ் ஓனர் ஆஃப் த பார்ட்னர்ல அவர் அவங்க அப்பா இருக்காரு. சரி, அவங்ககிட்ட போய் பேசி அவங்ககிட்ட எதனா வாங்க முடியுமான்னு போயிருந்தாங்க. அங்கே போய் அவங்கள எங்களால் பார்க்க முடியாமல் அங்கே போனதும் எங்களுக்கு எந்த ஒரு அதில் இதுவும் இல்லாமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வந்ததால தான் நாங்கள் ஒரு 4 பேரை கேட்டு சார் மூலியமா வந்து இப்போ வந்து எச்ஐடில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷமா என்ன இருக்குன்னா, இந்த மாசம் சம்பளத்தை அடுத்த மாசம் 20ஆம் தேதி தருவாங்க. ஆனா தந்துருவாங்க, ஆனா டிலே பண்ணி தருவாங்க. ஆனா இப்ப மார்ச் மாசம் சம்பளத்தை தான் இன்னுமே தராம வச்சுட்டு இருக்காங்க. நாங்க முழுக்க இப்ப அமேசான் நிறுவனத்தை நம்பிதான் இருக்கோம். அமேசான் நிறுவனம் இதுல இறங்கி தலையிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நாங்க காத்துன்னு இருக்கோம். ஏன்னா எங்க குடும்ப வாழ்வாதாரத்தை இழந்து இந்த நடுத்தெருல இப்போ நாங்க வேலைக்கும் போக முடியாத நடுத்தெருல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். இப்போ அமேசான் நிறுவனம் இதுல தலையிட்டு எங்களுக்கு எதனாச்சும் ஒரு இது பண்ணி ஆகணும். ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் வந்து ரோட்ல கத்துறாரு. ஒரு மாதிரியா ஒரு ஆளுக்கு 40,000 30,000 சம்பளம் ஸ்டாப், ஒரு வருமானம் இல்லை. இப்போ நாங்க வேலைக்கும் போக முடியாத நிலைமையில இப்போ ஓனர் கை மாத்தி விட்டாரு. அந்த வேலைக்கு நாங்க போனோம். அடிப்படை வசதி கூட இல்லாம நாங்க ஒரு நடுத்தரில் நிக்கிறோம். நாங்க பாரிஸ்ல இருந்து திருவத்தூர்ல இருந்து ஃபுல்லாவே நாங்க தான் பாக்குறோம். பாரிஸ்ல இருந்து 4 பின்கோடு 6,01,000 6,19,000 6,21,000 6,13,000 21 81 79 103 ஒரு 8 பின்கோடு கிட்ட நாங்க பாக்குறோம். எங்க ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. செக்கு கொடுத்தாருங்க ஐயா, செக்கும் கொடுத்தாரு எங்களுக்கு. எல்லாம் ஜூன் மாசத்துல நடக்குது ஐயா. 26ஆம் தேதி பணம் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு செக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் அதுவும் போடாதீங்க, காசு இல்லை, எங்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கை விட்டாரு. 23ஆம் தேதி வந்து செக் கொடுத்துட்டாரு. 6ஆம் தேதி நான் கொடுக்கலாம், நீங்க இதுல இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்ப அந்த கொடுத்த வந்து எங்க கிட்ட கொடுக்கல, எங்களோட புது வெண்டார் கிட்ட கொடுத்திருந்தாரு. புது வெண்டாருக்கு போன் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, நீங்க அதை செக்கப் போடாதீங்க, நான் உங்களை நம்பி தான் கொடுத்தேன், நீங்க அதை செக்கப் போடாதீங்கன்னு சொல்லிட்டு நியூ வெண்டார் கிட்டே சொல்லிட்டாரு அவரு. அடுத்த நடவடிக்கை உயர்நீதிமன்றத்துக்கு போலான்னு வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.